வணக்கம் வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்கம் பேசுகிறது. மீண்டும் 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 என்னத்துக்கு ஏன் உழைக்கிறீங்கன்னு தெரியல. அதிமுக உழைக்கி பாதி கட்சி பிச்சுட்டு போயிடுது. ஒன்று பாதி கட்சி நின்றுட்டு பாதி கிணத்துல நின்றுக்கிறாங்க. எப்போ வடக்க யாரை சுட்டால் மேலே ஏறி இல்லாமான்னு. அதே மாதிரி நீங்கள் திமுக நீங்கள் என்ன வழக்குறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? செந்தில் பாலாஜி மோடி எடுத்து விட்டுட்டாக்கிற வடநாட்டில் உங்களை சண்டை தூங்காமல் எடுத்து விட்டுருக்காரு. என்ன அங்கே அமிர்தாவா அந்த மந்திரியுமே மோடியுமே இங்கே தமிழ்நாட்டில் இவங்களை குடிமை சிக்க வச்சுக்கிறதுக்கு அது ஏதோ பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகக்காரரு. ஆனால் நியாயமாக பாரு, ஜனங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடும். இதை செஞ்சுட்டா நான் மீண்டும் மீண்டும் நீங்கள் கம்முனை ஆட்சியில் இருந்தால் கம்முனை கோடு. என்ன எதையும் பேசக்கூடாது, என்னென்னவோ வருது. இதெல்லாம் தேவையா? அடுத்த வருஷம் இப்போது எடப்பாடி ஜெயலலிதா அந்த அம்மா சட்டப்பாடு தான் எடப்பாடி வந்தார் 4 வருஷமாண்டா. அந்த ஆள் சரியில்லைன்னு தான் உங்களை வச்சாங்க. இப்போ நீங்கள் 5 வருஷம் ஆண்டியாச்சு. இப்போ கம்முன்னு இருங்களே, எதிர்கட்சியாக இருங்க. எந்தோ ஓட்டை வைக்கிற அதெல்லாம் பார்த்து அடையுங்க. சும்மா அந்த அடையுங்க. உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அங்கேயும் வாங்கிட்டு வெளியேந்து ஆதரவு கொடுக்குற, உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குற, கதவை திறந்து பாரு அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட்டு திருவாவளவை. ஆனால் காங்கிரஸில் தொடர்றதில்லை. அவங்களுக்கு எங்கே இதிலேருந்து காங்கிரஸை வளர்த்தி கொண்டு போகிறவங்க எண்ணத்தில் கம்முனிக்கிறாங்க. ஆச்சு பார்த்தியா? வைகோவும் தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாமல் அவர் உங்கள் திமுக சின்னத்திலையும் ஓட்டு போட வச்சுக்கிறீங்க. அதனால் அவருக்கு தெரிசல் வந்துடுது. வைகோ கட்டால வேலையாகாது. அவர் வக்கீலுக்கு படித்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு. அதனால் அவர்கிட்ட உங்கள் தப்பாக டான்ஸ் திமுகவை விட்டு ஆட்டினார்னா அந்நாடு தூங்க முடியாது. அதே மாதிரி 4 பேர் வந்துருக்குறாங்க. இப்போ எங்கே வந்திருக்காங்க பேச்சாளர்? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. திமுகக்காரரை கொஞ்சம் அடக்கி பேசிங்க. என்ன எடுத்து விட்டாங்கன்னா ஈரோட்டு மட்டும் கவர் திரிச்சு விட்ருவாங்க. அப்போ நீங்கள் அது ஜனங்களை திருந்துற மாதிரி பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறத்துலேயே போய் ஏன்னா இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, கிராமத்துக்குள்ளேயே போவாங்க. பேரூராட்சி எல்லாம் மேலே வேலை செஞ்சப்போ ஜனங்க திருந்த மாட்டாங்க. இது அரைக்குறையான பேரூராட்சியாக வந்தது. ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்காங்க, அங்கே போய் இவங்க வேலையெல்லாம் காட்டுவாங்க. அப்போ தான் அந்த ஒன்றியத்தில் இருக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அதையெல்லாம் விட்டு போட்டு ரொம்ப காத்தாச்சு பேசின சோத்தம்ட்டு சம்பாதிச்சாச்சு கம்முனு நிம்மதியாக தூங்குயா. அது வெறி பிடிச்ச நாடு தெரிஞ்சு என்ன பண்ணுறது? அவர் தான் எடப்பாடி வெறி பிடிச்சி தொண்டர்களெல்லாம் ஒரு ஆளை கழட்டிட்டு போயிட்டாங்க. நீ வா பிரியாணி வாங்கி கொடுக்கறது வேண்டாம் வேண்டாம், நாங்கள் இப்போ தான் வேலை பிடிச்சிருக்கிறோம். உங்கள் கூட வந்து 4 வருஷமாக போகுது. அந்த அந்த பிரியாணிக்கு கொடுக்கறன்னு போவீங்க. ஹோட்டலில் மோசமான ஹோட்டலில் சாம்பார் சரியில்லாமல் கொடுப்பீங்க. அங்கே பொட்டணம் கட்டி என்னப்பா இல்லை பிளாஸ்டிக்கில் போடுவீங்க. எங்கேனாலும் அந்த சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் எங்கள் வீட்லேயே சாப்பிட்றோம் அப்படின்னு அதிமுகக்காரர். நீங்கள் காசை கொடுத்தா கொடுங்க, இந்த பிரியாணி வேலையே வேண்டாம். அப்போ குவார்டர் பாட்டுக்கும் அப்படித்த நீங்கள் எங்கேயாச்சும் கம்பெனி வச்சாலும் வைப்பீங்க. எனக்கு நீங்கள் கம்பெனி வச்சாத மாரி ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ஏதோ பசங்க பிள்ளைய கல்யாணம் வச்சுட்டு ஒழுக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு அதிமுகக்காரரு 3 பேருமே கனவுல ஜெயலலிதாவுமே சொல்லிக்கிறாரு, அண்ணாதுரையும் சொல்லிக்கிறாரு, எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு. 3 பேர் சொன்னதுக்கு ஒன்றா அந்த ஆளுக்கு புரியாது. அவர் செயலில் கம்பி என்றாள். மோடி அவையில் வச்சுட்டு 7 மாதத்துக்கு முன்னாடியே போய் வாட்டி அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் இவருக்கு பொறுப்பு வேலுசாமிக்கெல்லாம் பழைய பொறுப்பு கொடுத்தா, புது பொறுப்பு கொடுத்தா வேண்டான்ட்டார் வேலுசாமி. தொண்டாமுத்தூர்கார். வணக்கம் வணக்கம்.